Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ் ஒரு ஹாஃப் டே தான் நமக்கு டைம் இருக்குது. இந்த ஹாஃப் டேல நம்ம என்னென்ன கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கணும். இந்த ஹாஃப் டேல படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஷின்ஸ்லாம் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கிறீங்க. சப்போஸ் இதில் நான் சொல்லக்கூடிய கொஷின் ஏதாவது நீங்கள் படிக்காமல் இருந்தீங்கன்னா இருக்கக்கூடிய டைமில் படிச்சுக்கிறங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சயின்ஸில் அவுட் ஆஃப் 75க்கு 70 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் அப் பண்ண முடியும். அதுக்கான அஷூரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எதுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறத எதையுமே நீங்கள் ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லா கொஸ்டின்ஸையுமே தரவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா 2 மார்க்லேருந்து 4 மார்க்கு 7 மார்க்கு அண்டு ப்ராப்ளம்ஸ் ஃபிசிக்ஸ்லேயும் கெமிஸ்ட்ரிலையும் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 70 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணலாம், சரியா? இன்னும் லைக் பண்ணலைன்னா வீடியோ தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ 10th சயின்ஸ்க்கு லாஸ்ட் மினிட் வீடியோ பார்க்க போகிறோம். நான் சாப்டர் வைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். சாப்டர் அதாவது ரோமன் நம்பர், புக் பேக்கில் இருக்கக்கூடிய ரோமன் நம்பரில் எந்த கொஸ்டின் நம்பர் முக்கியம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல் 6th ரோமன் நம்பரில் question number 1, 2, 4, 5, 6, 7. 7th Roman numberல question number 1, 2, 4. 8th Roman numberல question number 1, 2, 4, 5, 7. 9th Roman numberல கொஸ்டின் நம்பர் 1, சரியா? நெக்ஸ்ட் சாப்டர் 2. சாப்டர் 2ல 6th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 5, 6, 9. 7th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4. 8th ரோமன் நம்பர்ல question number 1, 2. 9th ரோமன் நம்பர்ல question number 2. ஸோ ஒவ்வொரு லெசன்லையும் உங்களுக்கு லாங் ஆன்சர்னுடைய ரோமன் நம்பர் மாறும், ஷார்ட் ஆன்சர்னுடைய ரோமன் நம்பர் மாறும், ஹார்ட் கொஸ்டினுடைய ரோமன் நம்பர் மாறும், மாறி இருக்கும். நான் ரோமன் நம்பராகவே கொடுத்துட்டேன், பார்த்துக்குங்க. தேர்ட் சாப்டர்ல 6th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 6. 7th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2. 8th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2. 9th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1. தென் 4th சாப்டர்ல 6th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. 7th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 3, 4. 8th ரோமன் நம்பர்ல லாங் ஆன்சரை கொஸ்டின் நம்பர் 2, 4, 5. 9th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3. 10th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 2 and 3. ஓகேவா? இது 4th சாப்டர்ல. தென் 5 and 6 கிடையாது. சாப்டர் 7. சாப்டர் 7ல 6th ரோமன் நம்பர்ல 1, 3, 4, 5, 6. தென் 7th ரோமன் நம்பர்ல லாங் ஆன்சரை கொஸ்டின் நம்பர் 1, 4, 5. 8th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1. 9th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 2, 3 and 4. 8th சாப்டர்ல 6th ரோமன் நம்பர்ல கொஸ்டின் நம்பர் 1,
2, 3, 4. Then 7th Roman number, long answer la question number 1, 3. Then 8th Roman number la question number 1 and 3. The 9th Roman number, 9th chapter, 5th Roman number la question number 1, 2, 3, 4, 5, 7 and 8. And 6th Roman number, long answer la question number 1, 2 and 4. Then 7th Roman number la question number 2. Physics chemistry முடிஞ்சு. Then biology வந்து உங்களுக்கு lesson 12ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. chapter 12ல இருந்து. chapter 12ல 5th Roman numberல question number 1, 2, 3 and 4. 6th Roman numberல 1, 2, 3, 4, 5, 6 and 8. Then 7th Roman number, long answer la question number 1, 2 and 3. And 13th chapter la 5th Roman number la question number 1, 2, 3, 4, 5, 8, 9 and 10. 6th Roman number la question number 1 and 2. 7th Roman number long answer la question number 1 and 3. Then 14th chapter la 5th Roman number la question number 1, 2, 4 and 5. Then 6th Roman number la question number 1, 2, 5, 6, 7, 8, 9, 12 and 13. 7th Roman number give reason இருக்கும், ஃபுல்லா பார்த்துக்கோங்க, எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க. 8th Roman number long answerல question number 2, 4 and 5. அதுக்கப்புறம் 10th Roman numberல question number 4 and 5. Then 15th chapterல 6th Roman numberல question number 1, 3, 4 and 6. Then 7th Roman numberல 7th Roman number வந்து distinguish between, இதை ஃபுல்லா பார்த்துக்கோங்க, அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. Then 8th Roman numberல long answerல question number 1, 2, 4 and 6. The 9th Roman numberல question number 1. Then 16th chapterல 5th Roman numberல question number 1, 2, 3, 5, 6 and 8. 6th Roman numberல question number 1, 2, 3, 5, 6, 7 and 10. And 7th Roman number long answerல question number 1, 3, 5. 17th chapterல 5th Roman numberல question number 1, 2, 3, 4, 5 and 8. 6th Roman numberல question number 1, 2, 3, 4, 5, 6, 7, 10 and 12. Then 7th Roman number long answerல question number 1 and 2. And 18th chapter, last chapterல 5th Roman numberல question number 1, 2, 5. 6th Roman numberல question number 1, 2, 3, 4, 7, 8. Then 7th Roman numberல question number 1 and 3. சரியா? நீங்க இதை படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும், புக் பேக் நல்லா நீங்க தரோவா கவர் பண்ணாவே போதும், கண்டிப்பா உங்களால் 70 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். இதுல நீங்க சாப்டர் 8ல மட்டும்
கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயன். இது ஒரு இன்டீரியர் கொஸ்டின். இது மட்டும் நீங்க இன்டீரியரா படிச்சுக்கிறங்க. சரியா? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தரவா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால அவுட் ஆஃப் 75க்கு 70 மார்க்ஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ண முடியும். எந்த ஒரு சிங்கிள் கொஸ்டினையும் இதுல நீங்க பாத்துக்கிறங்க. இருக்கக்கூடிய டைம்ல இதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களால தரவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லா நீங்க தரவு பண்ணி முடிச்சிருங்க. கண்டிப்பா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறங்க. தேங்க்யூ.